மாற்றிடவே கொடும் வேதனை அனுபவித்தார். உந்தன் வாழ்க்கையை மாற்றிடவே, உந்தன் வாழ்க்கையை மாற்றிடவே உனக்காக ஜீவன் தந்து உன்னைத்தான் அழைக்கிறார். அருமையானவர்களே, ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற யாக்கோபுவின் மகனான யோசேப்புக்கு வயது 17. சகோதரர்கள் ஆடு மேய்க்க போகும்பொழுது செய்கிற தவறான காரியங்களை தகப்பனாருக்கு அறிவித்து வந்தான். தகப்பனாரின் செல்ல பிள்ளையாய் இருந்தபடினாலே பல வர்ணமான அங்கி அவனுக்கு தைத்து கொடுத்திருந்தான். ஒருமுறை தூரமாக ஆடு மேய்க்க சென்றிருந்த யோசேப்பின் சகோதரர்களை சென்று சுக செய்தி விசாரித்து வரும்படியாக தகப்பனார் கட்டளை கொடுத்தார். உடனே சரி போகிறேன் என்று அவன் புறப்பட்டு சீகேம் வரை சென்றான். ஆனால் அங்கே அவர்களை பார்க்க முடியவில்லை. அப்பொழுது ஒரு மனிதன் அவனை பார்த்து, என்ன தேடுகிறாய் என்று கேட்கிறான். அப்பொழுது ஆடு மேய்க்க வந்த தன் சகோதரர்களை தேடுகிறேன் என்று சொன்னான். அதற்கு அந்த மனிதன், அவர்கள் தோத்தானுக்கு போவோம் என்று சொல்ல கேட்டேன் என்று கூறினான். உடனே தோத்தானிலே போய் அவர்களை பார்ப்பதற்காக தேடிக்கொண்டிருக்கும் பொழுது தூரத்திலே அவன் வருவதை கண்டவுடனேயே அவனுடைய சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். இதைத்தான் கடந்த நிகழ்ச்சியிலே நாம் சிந்தித்தோம். யோசேப்பு பல வர்ண நீண்ட கரங்களுடைய தனது அங்கியை உடுத்தியிருக்கிறான். இங்கே சகோதரர்கள் மத்தியிலே வெறுப்பு, பொறாமை வந்து அவனை கொலை செய்ய எண்ணுகிறார்கள். ரூபன் செய்த பாவத்தினாலே அவன் குடும்பத்தின் மூத்த மகன் என்ற தகுதியையும் இழந்து போகிறான். என்றாலும் இங்கே சரியான காரியத்தை செய்ய அவன் முன் வருகிறான். மற்ற சகோதரர்களை விட சிறப்பாக நிதானிக்கிறான். பாருங்கள் அங்கே என்ன நடக்கிறது. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய். ரூபன் அங்கே தலையிடாவிட்டால் மற்ற சகோதரர்கள் அங்கேயே அவனை கொண்டிருப்பார்கள். வசனம் 22 பாருங்கள். அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் இரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்பு வைத்தான். அருமையானவர்களே, ஏன் அவ்வாறு குழியிலே போட்டு விடும்படியாக சொல்கிறான்? யோசேப்பை குழியிலே போட்ட பிறகு மற்றவர்கள் எல்லாரும் சற்று தள்ளி ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது அவன் வந்து குழியிலிருந்து அவனை தூக்கிவிட்டு தகப்பனாரிடத்திலே கொண்டு போக வேண்டும் என்ற எண்ணத்தினால்தான் அவ்வாறு செய்தான். வசனம் 23 பாருங்கள். யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பல வர்ண அங்கியை அவர்கள் கழற்றி, கோபமான ஒரு காளைக்கு முன்னாலே காட்டப்பட்ட சிவப்பு அங்கியைப் போல யோசேப்பின் அந்த பலவர்ண அங்கி அந்த சகோதரர்களுடைய கண்களுக்கு தெரிந்திருக்கிறது. அவன் உடுத்தியிருந்த அந்த அங்கியானது மற்றவர்களை விட அவனை தனியாக பிரித்து காட்டினபடினாலே அதை அவர்கள் வெறுத்தார்கள். அந்த கால வழக்கத்தின்படி மூத்த சகோதரர்கள் எதை கேட்டாலும் இளையவர்கள் கொடுத்து விட வேண்டும். இதன் அடிப்படையிலே சகோதரர்கள் அவனுடைய பலவர்ண அங்கியை கழற்றி விட்டார்கள். இப்பொழுது ஆதியாகமம் 37, 24, 25 வசனங்களை வாசிக்கிறேன். அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறுங்குழியாயிருந்தது. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போளத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். அருமையானவர்களே, கவனித்தீர்களா? இங்கே மீண்டுமாக நாம் இஸ்மவேல் வம்சத்தை குறித்து வாசிக்கிறோம். இவர்கள் வியாபாரிகளாய் இருந்தார்கள். பாருங்கள் அங்கே என்ன நடக்கிறது. 26, 27 வசனங்கள். அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொண்டு
அவன் இரத்தத்தை மறைப்பதனால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம் வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக. அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாய் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். சாப்பிட உட்கார்ந்தவருடைய கண்களிலே அந்த வியாபாரிகள் கூட்டம் தெரிகிறது. யூதா அதற்கு தலைமைத்துவம் வைத்து சகோதரனை கொலை செய்ய விருப்பமில்லாமல் இரத்தப்பழிக்கு பயந்து இந்த ஆலோசனை சொல்கிறான். மற்ற சகோதரர்களும் அதற்கு ஒத்துக்கொள்கிறார்கள். ஏனென்றால் அவன் அவர்களை விட்டு தொலைந்து போனால் போதும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அது எந்த வகையிலே நடைபெற்றாலும் சரிதான் என்று எண்ணியிருந்தார்கள். இந்த இஸ்மவேலர்கள் அவனை எடுத்துக்கொண்டு போய் எகிப்து தேசத்திலே ஒரு அடிமையாக விற்று விடுவார்கள். இது அவர்களுக்கு தெரியும். என்றாலும் தங்களை விட்டு அவன் போய்விடுவானே என்ற எண்ணம் தான் அவர்களுக்குள்ளே இருந்தது. அடிமைத்தனம் என்றாலே உயிரோடு சாவது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். எனவேதான் அதற்கு பின்னர் அவர்கள் அவனை சந்திக்கவே போவதில்லை என்று எண்ணினார்கள். வசனம் 28 பாருங்கள். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். அருமையானவர்களே, அந்த வசனத்தை நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்கள் என்றால் மோசே காரியங்களை சரியாக எழுதாதது போல் தெரியும். ஏனென்றால் இந்த வர்த்தக கூட்டத்தை முதலாவது இஸ்மவேலர் என்று சொல்கிறார், பின்னர் 28ஆம் வசனத்தின் முன்பகுதியிலே மீதியானியர் என்று சொல்கிறார், பின்னர் அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள் என்று சொல்கிறார். இது என்ன ஒரே குழப்பமாக இருக்கிறது என்று நினைக்கலாம். வேதத்திலே குறை கண்டுபிடிக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் பலர் உண்டு. இதை ஒரு தவறு என்று அவர்கள் சுட்டி காட்டுவதுண்டு. ஆனால் எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இது நமக்கு ஆர்வம் தரக்கூடிய ஒரு குறிப்பு என்று சொல்ல வேண்டும். இதை நாம் நன்றாக கூர்ந்து கவனிக்க வேண்டும். பொதுவாகவே வேதத்தை குறை காண்கிறவர்கள் சுட்டி காட்டுகிற காரியம் மிக தெளிவாக குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிற பகுதியை தான் அவர்கள் தவறு என்று சொல்வார்கள். சரி, இஸ்மவேலர்கள் யார்? இஸ்மவேலின் சந்ததியினர் இல்லையா? ஆபிரகாமின் மகனான இஸ்மவேலின் சந்ததியினர் தான் அவர்கள். அப்படி என்றால் மீதியானியர்கள் யார்? அவர்களும் ஆபிரகாமின் மகனான மீதியானின் சந்ததியினர். இஸ்மவேல் ஆபிரகாமுக்கு ஆகார் மூலமாக பிறந்த மகன். மீதியான் சாராளின் மரணத்திற்கு பின்னர் கேத்துராள் என்ற பெண்ணை ஆபிரகாம் திருமணம் செய்தார் இல்லையா? அவளுடைய மகன்தான் இந்த மீதியான். சொல்லப்போனால் இருவரும் சகோதரர்கள்தான். உறவினர்களே சகோதரனை விற்கிறார்கள். சரி, இப்பொழுது இந்த இஸ்ரவேலர்கள் யார்? அவர்களிலே 12 பேர் இருக்கிறார்கள். இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே எத்தனை இஸ்மவேலர்கள் இருந்திருப்பார்கள் என்று நினைக்கிறீர்கள்? இஸ்மவேல் ஈசாக்கின் சகோதரன் தான், ஆனால் இஸ்மவேல் மூத்தவன். எனவே இப்பொழுது நூற்றுக்கணக்கான இஸ்மவேலர்கள் இருந்திருப்பார்கள். மீதியானியர்கள் எவ்வளவு பேர் இருந்திருப்பார்கள் என்று நினைக்கிறீர்கள்? அவர்கள் குறைவானவர்களாகவே இருந்திருப்பார்கள். ஏனென்றால் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்த பின்னர் தான் இந்த மீதியான் பிறந்தான். எனவே அவர்களிலே அநேகர் இருக்க வாய்ப்பில்லை. ஒருவேளை 10 பேரோ அல்லது 20 பேரோ இருந்திருப்பார்கள். அவர்களிலே சிலர் இந்த கூட்டத்தோடு வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். இவர்கள் ஒரு சிறிய குழுதான். அந்நாட்களிலே பிரயாணமானது ஆபத்தானது. அதுவும் குறிப்பாக அவர்கள் பாலைவனத்திலே போய்கொண்டிருக்கிறார்கள். தங்கள் பாதுகாவலுக்காக ஒருவரோடு ஒருவர் இணைந்து கூட்டமாக செல்கிறார்கள். எல்லாருமே எகிப்திற்கு வியாபாரத்திற்காகத்தான் போகிறார்கள். ஒருவருக்கொருவர் சொந்தக்காரர்கள் ஆனபடினாலே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கிறார்கள், இணைந்து செல்கிறார்கள். அருமையானவர்களே, வேதவசனம் எல்லாவற்றையும் நமக்கு துல்லியமாக தெளிவாகத்தான் சொல்கிறது. ஒன்றுக்கொன்று முரணாய் இருக்கிறது என்று சொல்வதற்காக சிந்திக்கிறவர்கள் தங்கள் அறியாமையினாலே தவறான காரியங்களை சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதை எழுதிய மோசேக்கு தான் எதை எழுதுகிறேன் என்பது தெரியும். எனவே அவர் சரியாகவே எழுதுகிறார். எனவே நாம் பார்த்தது போல யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை இஸ்மவேலரிடத்திலே விற்று போட்டார்கள். இஸ்மவேலர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பாருங்கள் என்ன நடக்கிறது. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 29 முதல் 31ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். பின்பு ரூபன் அந்த குழியினிடத்துக்கு திரும்பி போன போது யோசேப்பு குழியில் இல்லை என்று கண்டு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன் சகோதரரிடத்துக்கு திரும்பி வந்து, இளைஞன் இல்லையே, ஐயோ நான் எங்கே போவேன் என்றான். அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டுக்கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்திலே தோய்த்து. கவனித்தீர்களா? இந்த சகோதரர்கள்
யூதாவின் தலைமைத்துவத்திலே யோசேப்பை விற்று போட்ட பொழுது ரூபன் அங்கே இல்லை போலும். எல்லாரும் போஜனம் செய்யும் பொழுது இந்த ரூபன் மட்டும் எங்கே சென்றிருந்தானோ நமக்கு தெரியவில்லை. பின்னர் குழியை வந்து பார்க்கிறான், யோசேப்பை காணவில்லை. திகைத்து போகிறான். உடனேதான் தன் சகோதரரிடத்திலே வந்து, இளைஞன் இல்லையே, ஐயோ நான் எங்கே போவேன் என்று கதறுகிறான். ஒருவேளை அவனை விற்றதை குறித்து அவர்கள் உண்மையை ரூபனுக்கு சொல்லியிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த வியாபாரிகளின் பின்னாலே போய் அவனை மீட்டு கொண்டு வருவது என்பது லகுவானதல்ல, அவர்கள் அதிக தூரம் சென்றிருப்பார்கள் என்றும் கூறியிருப்பார்கள். எனவே இப்பொழுது யாக்கோபினிடத்திலே சொல்வதற்கு ஒரு நல்ல கதையை ஆயத்தம் செய்கிறார்கள். பாருங்கள், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். பல வருணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்துக்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார்கள். எவ்வளவு பெரிய ஒரு தந்திரம் இல்லையா? ஆடு மேய்க்க சென்றிருந்த அவர்கள் யோசேப்பை பார்க்கவில்லை என்பது போல நடிக்கிறார்கள். வரும் வழியிலே அவர்கள் இந்த அங்கியை மட்டும் கண்டெடுத்ததாக சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் கொண்டு தகப்பனிடத்திலே அதை கொடுக்கவில்லை, அதை கொடுத்து அனுப்பினார்கள் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, வரும் வழியிலே அந்த அங்கியை மட்டும் கண்டெடுத்ததாக சொல்கிறார்கள். அவர்கள் பகைத்த அந்த அங்கி அவர்களுக்கு தெரியும். அதை அவர்கள் அடையாளம் கண்டு கொள்ளவில்லை என்பது போல, இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று அவனையே பார்க்கும்படியாய் சொல்லி அனுப்புகிறார்கள். இது யாருடைய அங்கி என்பது யாக்கோபுக்கும் தெரியும். இப்பொழுது யாக்கோபும் யோசேப்பின் சகோதரர்கள் எதிர்பார்த்த அந்த முடிவிற்கே, இயற்கையான ஒரு முடிவிற்கே வருகிறான். பாருங்கள், வசனம் 33. யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி. அருமையானவர்களே, சற்று கூர்ந்து இந்த பகுதியை ஒரு முறை கூட பார்ப்போம். ஒரு வெள்ளாட்டுக் கடாவை கொன்று அதன் இரத்தத்தை அந்த அங்கியிலே தேய்த்தார்கள். இப்படி ஒரு அங்கியினாலே தங்கள் தகப்பனாரை ஏமாற்றுகிற இந்த செயலை வாசிக்கும் பொழுது வேறு ஏதாவது நமக்கு நினைவிற்கு வருகிறதா? இதை குறித்து எப்பொழுதாவது கேட்டது ஞாபகத்தில் இருக்கிறதா? ஆம், ரெபேக்காளும் யாக்கோபுவும் சேர்ந்து வேட்டைக்கறிக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை சமைத்து கொடுத்தார்கள். அந்த ஆட்டுக்குட்டியின் தோலை கழுத்திலும் கைகளிலும் போட்டு ஈசாக்காகிய தனது தகப்பனாரை யாக்கோபு ஏமாற்றினான். இப்பொழுது யோசேப்பின் சகோதரர்கள் ஆட்டின் இரத்தத்தை அங்கியிலே தேய்த்து அதே யாக்கோபை ஏமாற்றுகிறார்கள். ஆம் அருமையானவர்களே, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அவர்கள் செய்வது என்ன? அந்த இரத்தம் தோய்ந்த அங்கியை தகப்பன் கரத்திலே கொடுத்து, உமக்கு இது அடையாளம் தெரிகிறதா என்று கேட்கிறார்கள். நாங்கள் அங்கே மலைகளிலே இதை பார்த்தோம், ஏதோ கொடிய காட்டு மிருகம் அவனை கொன்றிருக்கும் போல என்று சொல்லும்படியாய் செய்கிறார்கள். எனவே வயதான யாக்கோபுவும் தனது மகன் யோசேப்பு மரித்து போனான் என்ற முடிவிற்கே வந்து விடுகிறான். அருமையானவர்களே, இதை நன்றாக கவனியுங்கள். அவன் எப்படி தனது தகப்பனாரை ஏமாற்றினானோ அதுபோலவே தன்னுடைய பிள்ளைகளினாலே அவன் ஏமாற்றப்பட்டான். ஞாபகம் இருக்கிறதா? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நான் வாசித்தது என்ன? மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை போல ஒன்றை அல்ல, அதற்கு இணையான ஒன்றையும் அல்ல, எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தவறான காரியத்தை ஒரு காலத்திலே அவன் விதைத்தான், ஏமாற்று வேலை செய்தான். இப்பொழுது அவன் தகப்பனாயிருக்கிறான். தன் தகப்பனை அவன் ஏமாற்றிய வண்ணமாகவே அவனுடைய குமாரர்கள் அவனை ஏமாற்றி விட்டார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான வாலிப தம்பியே, தங்கையே, எந்த காரியத்திலாவது நீங்கள் உங்கள் பெற்றோரை ஏமாற்றுகிறீர்களா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். ஒருவேளை இன்று அவர்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் விதைத்ததையே ஒரு நாள் நீங்கள் அறுப்பீர்கள் என்பதை மட்டும் மறந்து போக வேண்டாம். அருமையானவர்களே, நாம் சோளத்தை விதைத்தால் சோளத்தை அறுப்போம், நெல்லை விதைத்தால் நெல்லை அறுப்போம். எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நாம் அறுப்போம். இன்றைய நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்முடைய வாழ்க்கையின் எந்த பகுதியை எடுத்துக்கொண்டாலும் இதுதான் உண்மை. சரீர பிரகாரமாகவும் இதுதான் உண்மை, ஒழுக்க முறையிலேயும் இதுதான் உண்மை, ஆவிக்குரிய நிலைமையிலேயும் இதுதான் உண்மை. இது ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே எப்பொழுதும் உண்மையே. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருப்பதனாலே நீங்கள் செய்கிற பாவங்களிலே தப்பித்துக் கொள்ளலாம் என்று எண்ணுகிறீர்களா? அந்த பாவ சோதனை வரும்பொழுது மற்றும் ஒரு எண்ணமும் வருகிறது இல்லையா? அப்படி செய்யாமல் இருப்பதற்காக அந்த எண்ணத்திற்கு இடம் கொடுத்து
பாவத்தை செய்யாமல் இருங்கள். ஏனென்றால் ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரே நீதியைத்தான் வைத்திருக்கிறார். என்ன செய்தால் என்ன நடக்கும் என்பதை தேவன் சொல்லிவிட்டார். நீங்கள் யாராக இருந்தாலும் அதுதான் உங்கள் வாழ்க்கையிலையும் நடக்கும். என்னுடைய வாழ்க்கையிலையும் அப்படித்தான் நடக்கும். அருமையானவர்களே, ஒருமுறை கர்த்தருடைய ஊழியத்திலே இருக்கிற ஒருவர் மற்றும் ஒருவரது மனைவியோடு தவறான ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார். இதை குறித்து ஒரு ஊழியர் அவரோடு பேசிய பொழுது, நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவர் எனக்கு அப்படி செய்ய மாட்டார் என்று தன்னை வேறு விதமாய் ஆண்டவர் நடத்துவார் என்று நினைத்தார். ஆனால் தேவனுடைய சட்டமானது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒன்று போலவே செயல்படும் என்பதை சீக்கிரத்திலேயே கண்டுகொண்டார். கல்வாரியில் கண்ணீர் வடித்தார். நோய்களை ஏற்றுக்கொண்டு பாடுகள் சகித்தார். உனக்காக கல்வாரியில் கண்ணீர் வடித்தார். இரத்தத்தினாலே சுத்தம் செய்து காயங்களை அவர் ஆற்றிடுவார். இரத்தத்தினாலே சுத்தம் செய்து காயங்களை அவர் ஆற்றிடுவார். உனக்காக ஜீவன் தந்து உன்னைத்தான் அழைக்கிறார். உலகமும் மாயை, முடிவும் சமீபம், கடைசிய காலம் துணித்திடும் நேரம். உலகமும் மாயை, முடிவும் சமீபம், கடைசிய காலம் துணித்திடும் நேரம். வருவேன் என்றவர் வரப்போகும் நேரம். வருகைக்காக நீ ஆயத்தமா? வருவேன் என்றவர் வரப்போகும் நேரம். வருகைக்காக நீ ஆயத்தமா? உனக்காக ஜீவன் தந்து உன்னைத்தான் அழைக்கிறார். பாவத்தை போக்கும், சாபத்தை நீக்கும், பரிசுத்தமாக்கும் இயேசுவின் இரத்தம். பாவத்தை போக்கும், சாபத்தை நீக்கும், பரிசுத்தமாக்கும் இயேசுவின் இரத்தம். மன்னிப்பை அருள துடிக்கிறாரே, மாமன்னர் இயேசு அழைக்கிறாரே. மன்னிப்பை அருள துடிக்கிறாரே, மாமன்னர் இயேசு அழைக்கிறாரே. உனக்காக ஜீவன் தந்து உன்னைத்தான் அழைக்கிறார். உனக்காக ஜீவன் தந்து உன்னைத்தான்
பாருங்கள், யாக்கோபுவின் நிலையை ஆதியாகமம் 37, 34, 35 வசனங்கள் தெளிவாக சொல்லுகிறது. தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரெட்டு கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். இந்த அழுகையை குறித்து சிந்திக்கிற சிலர், யாக்கோபு தன் மகனாகிய யோசேப்பை எவ்வளவு அதிகமாய் நேசித்திருக்கிறான், எனவேதான் இவ்வளவு அதிகமாக தன் வஸ்திரங்களெல்லாம் கிழித்து கொண்டு தன் அறையிலே இரட்டை கட்டிக்கொண்டு அநேக நாள் துக்கித்துக் கொண்டிருந்தான் என்று நினைக்கிறோம். அருமையானவர்களே, உண்மைதான். அவனுடைய மகனை அவன் அதிகமாக நேசித்தான். ஆனால் இங்கே யாக்கோபு வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இன்னமும் அவன் விசுவாசத்திலே நடக்கவில்லை என்பது தெரிகிறது. பெனியேலிலே அவன் சந்தித்த அனுபவங்களை சற்றே எண்ணி பாருங்கள். நான் என்ற பிரச்சனை அவனுக்கு இருந்திருக்கிறது. பழைய மனிதனின் நான் என்ற பிரச்சனை அது. சரீரமானது அங்கே விழுந்து போகிறது. இப்பொழுதாவது விசுவாசத்திலே நடக்க அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை இன்னமும் அவன் கற்றுக்கொள்ளவில்லை. யாக்கோபினுடைய விசுவாசத்தை குறித்து எபிரேயர் 11வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிற எந்த காரியமும் விசுவாசத்திற்கு அடையாளமாக அங்கே சொல்லப்படவில்லை. பின்னால் அவனுடைய விசுவாசம் வெளிப்படுகிறதா இருக்கிறது. அருமையானவர்களே, இவனுடைய இந்த துக்கத்தை தாவீதின் துக்கத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். தாவீதின் துக்கத்தை குறித்து 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 15 முதல் 23 வசனங்களிலே வாசிக்கிறோம். தாவீதும் தான் அதிகமாக நேசித்த அந்த மகன் மரித்து போன பொழுது மிகவும் அழுதான். யாக்கோபு யோசேப்பை எவ்வாறு நேசித்தானோ அதுபோல அவனும் தனது மகனை நேசித்திருந்தான். ஆனாலும் தாவீது ஒரு விசுவாசத்தின் மகன். அந்த மரித்து போன குழந்தை தன்னிடத்திலே திரும்ப வராது என்பதை அறிந்திருந்தான். ஒரு நாள் தானே அந்த குழந்தையினிடத்திலே கடந்து செல்வேன் என்பதையும் அவன் அறிந்திருந்தான். என்ன ஒரு விசுவாசம் இல்லையா? ஆனால் யாக்கோபு விசுவாசத்திலே நடக்கவில்லை. வழக்கத்திற்கு மாறான ஒரு துக்கத்தை யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே இருக்கத்தகாத ஒரு துக்கத்தை யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஐயா, அருமையான அம்மா, ஒருவேளை உங்களுக்கும் அருமையான யாரையோ நீங்கள் சமீபத்தில் இழக்க கொடுத்திருக்கலாம். அந்த துக்கத்தை உங்களால் மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறது. மிக அன்போடு நான் உங்களிடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிற காரியம், விசுவாசத்திலே நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் துக்கப்படுவதனாலே அந்த மரித்து போன சகோதரனையோ சகோதரியோ மீண்டும் ஜீவனோடு வர முடியாது என்பதை உணர்ந்தவர்களாக உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துங்கள். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்து இப்படி மரித்து போன மற்றொரு கர்த்தருடைய பிள்ளையை குறித்து இவ்வாறு நீங்கள் துக்கப்பட்டு கொண்டு இருப்பீர்கள் என்றால் விசுவாசத்திலே நடவுங்கள். மரித்து போன அந்த சகோதரனை அல்லது சகோதரியை நீங்கள் நிச்சயமாக சந்திக்கப் போகிறீர்கள். நீங்கள் நிரந்தரமாக பிரிக்கப்பட போவதில்லை. இந்த உலகத்திற்கு எந்த விதமான விசுவாசமும் கிடையாது. ஆனால் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களைப் போல துக்கப்படக்கூடாது. நீங்கள் விசுவாசத்திலே நடக்க முடியும். இன்னும் சற்று ஆழமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை சிந்தித்து பாருங்கள். அவர் வாக்கு மாறாதவர். சரி, இப்பொழுது ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை பார்ப்போம். அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள். யோசேப்பின் சரித்திரம் இங்கே நின்று விடுகிறது. பின்னர் நாம் யோசேப்பின் சரித்திரத்தை 39ஆம் அதிகாரத்திலே தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, யோசேப்பு தனது சகோதரரால் பகைக்கப்பட்டது போல, வெறுக்கப்பட்டது போல, ஒருவேளை நீங்களும் கூட உங்கள் சொந்த குடும்பத்திலே பகைக்கப்பட்டவர்களாய், வெறுக்கப்பட்டவர்களாய் காணப்படலாம். கலங்காதிருங்கள். நீங்கள் நன்மையான காரியங்களை செய்து தவறாக குற்றம் சாட்டப்பட்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு எதிராக வரும் பகை உணர்வை நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. பகைக்கப்பட்ட யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். இன்று தனித்து விடப்பட்டிருக்கிற உங்களோடும் கர்த்தர் இருக்கிறார். மறந்து போகாதிருங்கள். நீங்கள் அவரை எவ்வளவு நேசிக்கிறீர்கள், எவ்வளவு அவரை தேடுகிறீர்கள் என்பது அவருக்கு தெரியும். மற்றவர்கள் உங்களை குழியிலே போட்டிருக்கலாம். நீங்களாக எழும்பி வர முடியாத சூழ்நிலையிலே உங்களை தள்ளி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். நீங்கள் பொறுமையோடு இருங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை வழி நடத்துவார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, சகோதரர்களால்
சகோதரிகளால் பகைக்கப்பட்டவர்களாய் கைவிடப்பட்டவர்களாய் காணப்படுகிற இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக இந்த நாளிலே நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்ட இதயத்தோடு ஜெபிக்கிறோம் ஐயா. ஜெபிக்கிற பலருடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இல்லை என்றாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறவர்களை நினைத்து ஜெபிக்கிறவர்களை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. அவர்கள் ஒவ்வொருவருடைய வீட்டிலேயும் நீர் ஒரு பெரிய விடுதலையை ஏற்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். பகை உணர்வுகளை நீர் சுட்டரித்து போட்டு உம்முடைய அன்பினாலே பிள்ளைகளை நீர் நிரப்பும். ஆண்டவரே, மன்னிக்க முடியாத காரியங்களை ஒருவருக்கொருவர் மன்னிக்கவும், மனமுவந்து விட்டுக் கொடுக்க வேண்டிய காரியங்களை விட்டுக் கொடுக்கவும், உமக்கு சாட்சிகளாக திகழ வேண்டியவர்கள் உமக்கு சாட்சிகளாக திகழவும் நீரே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். யாராவது தங்கள் கருமையானவர்களை இழக்க கொடுத்து இன்று துக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உண்மையிலே விசுவாசம் வைத்திருக்கிற ஒவ்வொருவரும் மரித்தாலும் மீண்டும் நித்தியத்திலே உம்மோடு கூட அவர்கள் என்றென்றும் இருப்பார்கள் என்ற நிச்சயத்தை அவர்களுக்கு ஞாபகப்படுத்தும். துக்கப்படுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஆறுதலையும் சமாதானத்தையும் நீரே அருளி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். என்னுடைய ஜெபத்தை கேட்டு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே உறவுகளை புதுப்பித்துக் கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தெய்வ வாக்கு. நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை இரட்சிப்பார். ஏசாயா 35:4.